ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சென்னை டு காஞ்சனகிரி ஹில் கிளம்பிட்டோம். நானும் கௌதம் கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க, என்னோடய பிரதர் இன் லாஸ். ஸோ அவங்களும் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்களும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இவர் பேர் வந்து மிஸ்டர் பாபு, இவர் பேர் மிஸ்டர் குமார். ஸோ 2 பேரும் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. கூடவே கௌதம் அவனும் வரான். ஸோ மற்ற வீடியோஸ்லாம் வந்து vlogல மீட் பண்ணலாம். அண்டு நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா அது சோதனை, ஏரியாவில் பெட்ரோல் பங்க்கு இன்னும் ஓப்பனே பண்ணல. எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லைன்றாங்க. நம்ம வண்டிக்கு இருக்குது இப்போதைக்கு. ஆனால் நம்ம பல்சருக்கு தான் பெட்ரோல் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிளிங்காக காமிக்குது. ஸோ இதோட அடுத்த ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை மதுரை வயல் தான். அவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஏலகிரி போகும்போது இந்த ரூட்டில் தான் வந்திருந்தோம். பட் அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனால அவ்வளோ டிராஃபிக் இல்லை. ஏன்னா நம்மளும் வந்து வெயிலுக்கு முன்னாடி போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம வண்டிக்கும் வந்து ஃபாக் லைட் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஏன்னா ஸ்டாக்காக கொடுத்த வந்து லைட் வந்து ரொம்பவா அவ்வளோ பளிச்சுன்னு இல்லை. ராயல் என்ஃபீல்டில் இதுதான் மேஜர் ட்ராபேக்கு. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து நைட் ட்ரைவெலாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இன்கேஸ் ஃபாக் லைட் யூஸ் பண்ணேன்னா ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான். மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான். யூஸ்வலாக வந்து 2 டேஸ் மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால கௌதமுக்கு நேற்றே கிளம்ப முடியல. ஸோ இன்றைக்கி சண்டே ட்ரிப் மாதிரி 1 டே ட்ரிப். ஸோ கம்மிங் 23 and 24 நம்ம ஃபேமஸ் யூடியூபர் அருண் என்னும் அருணா நான் வந்து ஒரு மீட்டப் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நானும் கௌதமும் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அண்ணா வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாரு, அதை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி. ஸோ காய்ஸ் அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் ஸ்பீட்லாம் போகல. ஜஸ்ட் 80 to 90 அவ்வளோதான். மேக்ஸிமம் 90. ரைடு போகிறது, ரைடு என்ஜாய் பண்ணுறது தான். இந்த ஓவர் ஸ்பீடு ஸ்டண்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. ஜாலியாக போய் ஜாலியாக வர வேண்டியதான். கிளம்பும் போது செம்மையாக ஹீட்டாக இருந்தது. பட் இப்போ ஹைவேல கொஞ்சம் போகிறதுனால அந்த ஹீட்னஸ் தெரியல. லாஸ்ட் வீடியோலையும் கோல்டு, இந்த வீடியோலையும் கோல்டு. எனக்கு வாய்ஸ் எப்படி வரும்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போகும்போது எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட் டைம்லாம் வரும்போது இங்கே பயங்கர டிராஃபிக்ங்க. லாஸ்ட் வீடியோ 4 AM பிரியாணி அது போட்டு நல்லா ரீச் ஆச்சு. மோட்டோ vlogging பண்ணி அப்படியே ஃபுட் vlogல இறங்கின மாதிரி ஆயிடுச்சு அது. பட் ஓகே, நம்ம வந்து மெயினாக போனது பார்த்தீங்கன்னா பல்சரோட மாடிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண தான். ஸோ இப்போ நம்ம காஞ்சனகிரி போகிறோம். நானும் நிறைய யூடியூபர்ஸ் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தேன். அண்ட் இப்போ வெயில் டைம்ன்றதுனால பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசைலாம் இருக்காது. ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால அந்த க்ரீனிஷ் கிராஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறது கஷ்டன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஏர்லியராக பிளான் பண்ணது தான். ஸோ அதனால் ஜஸ்ட் போய் பார்ப்போம் ஒரு நாள். காஞ்சனகிரி வந்து காஞ்சனகிரி தாண்டி வள்ளிமலைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது.
ஸோ டைம் இருந்தால் அங்கேயும் போகலாம். அங்கே போயிட்டு அப்படியே லன்ச் ஆம்பூரில் சாப்பிட்லான்னு ஒரு பிளானு. ஸோ ஃபஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், பட் எப்படி எல்லாமே ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டினா அவ்வளோதான், நூடுல்ஸ் ஆகிடுவோம் போல். என்னோடய எஸ்டே கேமை வந்து கௌதம் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், மவுண்ட் பண்ணியிருக்கான். ஒரு செகண்டரி கேம் மாதிரி. பட் அதில் ஆடியோ சரியாக இருக்காது, அதனால் ஆடியோ எடுக்க மாட்டோம், ஜஸ்ட் வீடியோ மட்டும். ஆனால் கோப்ரோவில் வந்து கோப்ரோ கொடுத்த பேட்டரியை விட நம்ம அடிஷ்னலாக வாங்கின பேட்டரி சூப்பராக இருக்குது. சார்ஜ் நிறைய நிற்கிது. கௌதம் வந்து வண்டி வாங்கலான்னு பிளான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தான். பட் இப்போ வர வர ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன வண்டி வாங்குறதே தெரில. 250cc to 400cc. ரீசெண்டாக ஸ்க்ராம் வீடியோ போட்டிருந்தோம், ஹிமாலயன் ஸ்க்ராம் 411. பட் அதுவுமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ டாமினார் 400 சூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது சிபிஆர், ஹோண்டா சிபிஆர் ஒன்று லான்ச் பண்ணுறதா ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறான். கண்டிப்பாக இந்த இயர் எண்ட் வந்து ஒரு பெரிய ரைடு போவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேக்ஸிமம் 2 days தான் லீவ் கிடைக்கும். ஸோ 2 days-ஆக வந்து பிளான் பண்ணி ட்ரிப் போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். இப்போதைக்கு கௌதம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால ஓகே. இதே ஃப்யூச்சரில் இன்கேஸ் அவன் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். கைஸ், ஒன் டே ட்ரிப் பண்ணுறதுனால சேடல் பேக் கொண்டு வரல. சேடல் பேக் கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக அதோட ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி தான் கொண்டு போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட தான் இருக்குது, வேறு எதுவும் மேஜராக எடுத்துகிட்டு போகல. ஆனால் எவ்ரி டைம் டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு போவோம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே எடுத்துடுறோம் வீடியோஸ்லாம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணணுன்றது. ஏன்னா ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா போயாவோட அடாப்டர் கிடைக்கல. ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஏதாவது திங்ஸ் மிஸ் பண்ணுறதே வேலையாக போச்சு எனக்கு. அது கிடைக்கல. ஸோ அதனால் டிஎஸ்எல்ஆரே வ்ளாக் பண்ணிடலாம். ஆனால் கோப்ரோ கேமரா வந்து அதோட சார்ஜ் பேட்டரி வந்து எவ்வளோ நிற்கும் தெரியல. 2 பேட்டரி தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒரு பேட்டரி ஆல்மோஸ்ட் இப்போது இன்னொரு 30% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் 90 kilometers தான் இருக்குது இங்கேருந்து காஞ்சனகிரி மலைக்கு. அங்கே ஒரு பெல் ராக் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பிளேஸுக்கு வந்தீங்கன்னா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அதே மாதிரி தான் அதே ஸ்டாப்பில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைடு எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்போம். சொல்லுங்கள், ரைடு எப்படி போகுது? ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. ரைடு நல்லா போகவே இல்லைங்க. 3 இட்லி நல்லா போகுது. இட்லி வித் வேர்க்கடலை சட்னி. பாருங்கள், இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 விதமான சட்னி அண்ட் சாம்பார். ஓகே, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு பாதி தூரம் கிளம்பிட்டோம்.
இன்னும் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தான் இருக்குது கூகுள் மாத்தாச்சி சொல்லுது. அநேகமாக மேக்ஸிமம் 8:45 போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஏர்லியாக போய் சேர்ந்துருவோம். நான் நினச்சேன் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், ஒரு 10-10:30 ஆகிடும்னு நினச்சேன். பட் ஓகே, ஏர்லியாக போகிறதுனால அங்கேருந்து ஆம்பூர் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரியாணி சாப்பிட. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே ஆம்பூர் போகலாம். அங்கேருந்து வண்டி வைப்ரேஷனில் நம்ம வண்டி ஓட்டிட்டு இறங்கும்போது கூட அந்த வைப்ரேஷன் உடம்புல தெரியுது. சரியான வைப்ரேஷன் வண்டி. இது பாருங்க, இந்த கிளட்ச் லிவர் எப்படி ஆடுதுன்னு தெரியுதான்னு தெரியல. பயங்கரமான வைப்ரேஷன். அந்த சவுண்டு கூட ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். எக்ஸாஸ்ட் எதுவும் மாற்றலை, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஆனால் சவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தோணுது எனக்கு. நம்ம அந்த வண்டிக்கு பல்சருக்கு வந்து எஸ்சி ப்ராஜெக்ட் எக்ஸாஸ்ட் இது போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், பார்த்து வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், கமெண்ட் சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட் மாற்றலாமா என்னன்னு. சவுண்டு ரொம்ப ஹெவியாக இல்லை அதில். தெரிஞ்ச அண்ணா தான் போட்டு தரேன்னு சொன்னார். ஸோ பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஹெவி சவுண்டு வரல. ஏன்னா இப்போ ரொம்ப ஹெவி எக்ஸாஸ்ட்லாம் வச்சாங்கன்னா போலீஸ் பிடிக்கிறாங்க. அது எங்கள் அப்பா என்ன ரோட்ரா. லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது தான் பேக் வந்துது. இந்த டைம் பேக் வந்து தான் செக் பண்ணணும். ஸோ அந்த அண்ணா வந்து எக்ஸாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரைட் முடிச்சுட்டு பை நெக்ஸ்ட் வீக் எண்டில் போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கௌதம் கிட்ட ஜாக்கெட் பற்றி கேட்கவே இல்லை, கேட்போம். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், எப்படி இருக்குன்றது அவனே சொல்லுவான். இப்போது காய்ஸ், ராணிப்பேட் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான். மேலே போனால் அதுவும் கடை எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ கீழே ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கிட்டு மேலே போயிடலாம். கௌதம், குமார், பாபு 3 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஷாட்டில் வந்து வியூ சரியாக தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னா கோப்ரோவில் அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரியான வியூ தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டேன். சரி, நம்ம லீட் எடுத்து போகலாம். ஏன்னா மேப் நம்ம கிட்ட தான் இருக்குது. செம்ம ஏரியா போகலாங்க. 2 சைடும் மரம் நிறைய இருக்குது. நம்ம ஏரியாவில்ட்டு இந்த ஏரியா வரும்போது சூப்பராக இருக்குது. மோஸ்ட்டாக இன்னொரு 25 to 30 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ நியர்பை வந்துட்டு அவன் ஸ்லோவாக போகலாம் சொல்லிட்டு ஸ்லோவாக போகிறோம். ஒரு பேட்டரியில் வந்து இன்னும் ஒரு 10% இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம் சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பேர் பேட்டரி இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது எப்படி வீடியோ எடுக்க போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு காஞ்சனகிரி போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது வீடியோஸ் இல்லை. இங்கே போய் ஊருக்குள்ளே போகணும். கூகுள் மாத்தாச்சி ஊருக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகுது. கரெக்டாக தான் போகிறோமா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் காமிக்குது. ஓகே, இதுக்கப்புறம் தான் இது தேர் போல், கோவில் தேர்.
காய்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் நிறைய எல்லாம் போகிற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் உட்காந்துருக்காது ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன் காரை. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. தயவுசெய்து ஃபோன்லாம் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க, அது பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இஷ்டத்துக்கு ஃபோனை பேசிட்டு வண்டி ஓட்டுறது. கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம ஒழுங்காக வண்டி ஓட்டுவோம். ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டினா ரைட்டு திருப்புறான், லெஃப்ட் திருப்புறான், ரைட்டு திருப்புறான், லெஃப்ட் திருப்புறான். இந்த ரோட் பார்த்தீங்களா, 2 சைடும் ட்ரீஸு, ஃபுல் கவரு, செம்மையாக இருக்குது. காஞ்சனகிரி மலைக்கு மேலே போக என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க சொல்லியிருந்தாங்க 20 நினைக்கிறேன். காய்ஸ் உள்ளே வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ரோடே செம்மையாக இருக்குது 2 சைடும். ஆனால் உள்ள இந்த ரோடு தான் மட்டமாக இருக்குது. சரியான பிளேஸுங்க, சூப்பர் பிளேஸு. நைட் டைமில் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு, ஏன்னா லைட் எங்கேயுமே இருக்காது கண்டிப்பாக. நம்ம 2 வீலர் வெஹிக்கல் லைட் மட்டும்தான். மற்றபடி பகல்லாம் பண்ணி செம்மையாக இருக்குது பாருங்கள். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே டிக்கெட் வாங்குவாங்க, என்ட்ரி டிக்கெட். எவ்வளோண்ணா? எவ்வளோ? ஒரு வண்டிக்கு ஆ சொன்ன மாதிரியே என்ட்ரி டிக்கெட்டு ஒரு வண்டிக்கு 20 ரூபா. இலைங்கெல்லாம் காஞ்சி போச்சு. இன்னும் வின்டர் சீசன்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும். சம்மர் சீசன்றதுனால எல்லா இலையும் கொட்டி போச்சு. வின்டர் சீசன்லாம் இங்கே நிறைய பேர் வாக்கிங் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜாகிங், வாக்கிங். ஸோ இப்போ இந்த சம்மர்ன்றதுனால மேபி ஏர்லியாக வந்து போயிருப்பாங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், செம்மையாக இருக்கா வியூ, அருமையான பிளேஸு. சரி வாங்க மேலே போகலாம். காய்ஸ் வண்டியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா டபுள்ஸில் 150cc வண்டி மேலே ஏறலை. ஸோ அதனால் கௌதம் கிட்ட புல்லெட்டு கொடுத்துட்டு கௌதம் அண்டு பாபு ப்ரோ வந்து புல்லெட்டில் வராங்க. நம்ம பல்சரை மாற்றிக்கிட்டோம். ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெயிட்டை வச்சு மேலே ஏறாது. ரொம்ப பாருங்கள், இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம், ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டபுள்ஸ் போகும்போது. நான் 150cc அவ்வளோதான் தாங்கும். ஹேர்பின் பெண்ட்னா வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை, குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஏர் தான் கொஞ்சம் கஷ்டம். 150cc கொஞ்சம் சேஃப்டியாக வரணும் வரதா இருந்தால். ஏன்னா ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து ஒரு செவுர் மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே அது கிடையாது. ஸோ பைக்கில் வரவங்க பார்த்து வாங்க. ரைட் சைடில் வியூ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வின்டர் சீசனில் வந்து தான் செம்மையாக இருந்திருக்கும். ஓகே
உள்ளே வந்துட்டோம். சரி, பார்க்கிங் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இதான் காஞ்சனகிரி மலை. பட் இன்னும் எங்கெங்கே போகணும்னு தெரியல. பைக் எங்கே விடுறது? பைக் உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இங்கே கார்லாம் விட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வீட்டெலாம் போய் ஓ மை காட், வழுக்கவும் பார்த்து போகணும். மண் ஃபுல் மண். நல்ல வேலை இங்கே கொஞ்சம் ரோடு போட்டிருக்கலாம். பயங்கர மண்ணாக இருக்குது. ஸ்கிட் ஆகிட்டு இருக்கும். நல்ல வேலை. ஓகே, இதுதான் பெல் ராக் போகிற வழி. முன்னாடி கௌதம் போயிட்டுருக்கான். செம்ம வெயில். கௌதம் ஹாய். ஹாய். ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்குது உனக்கு? ரைடிங் ஜாக்கெட் சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல, ஃபஸ்ட் ரைடு. ஸோ ரைடிங் ஜாக்கெட் வாங்கி மொதல் வாட்டி இப்போ தான் வரேன். ஓகே, போக போக செட் ஆகிடும். பட் உள்ளே ரொம்ப ஸ்வெட் ஆகுது. எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். சொல்லுங்கள். ஓகே, நம்ம அப்படியே மேலே போகலாம். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரல. மேலே போய் தண்ணி தான் கடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பெல் ராக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதுக்கு வே தனியாக எதுவும் கிடையாது. நம்ம தான் வே உருவாக்கிக்கணும் போல இருக்குது. ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க. ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷூஸ் முக்கியம், தண்ணி பாட்டில் முக்கியம். ஆமாம். ஸோ வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போகலாம். நம்ம போனால் சக்ஸஸ், உளுந்தா ப்ளூப்பர்ஸ். பாருங்க, நார்மல் ராக் இது பெல் ராக். எப்படி டொயிங் 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 கேக்குதா? கிச்சா வந்துச்சா? வரல வந்துச்சா? ஓகே, நிமிஷம். ஸோ காய்ஸ், மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். அவ்வளோதான், எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்.
இங்கே கௌதம் மற்றவங்களாம் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜூஸ் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். அண்ட் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேபி வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லைனா வந்து சாப்பிட ஆம்பூர் எங்கேயாவது போவோம். ஸோ அந்த vlog நான் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த vlog இங்கேயே முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க. ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். டேக் கேர். பாய்.